ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினால இந்த அற்புத ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். நம் சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டோடைய நாமத்தை நம்ம எல்லாரும் ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோமாக, ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. Praise the Lord. துயர் நீக்கும் மருத்துவரே, எல்லா துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, எல்லா துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, உம் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, உம் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. எத்தனை பேர் இந்த நாள்ல சொல்றீங்க, துயர் நீக்கும் மருத்துவரே, எங்க துதிகளுக்கெல்லாம் பாத்திரரே, எங்கள் வாழ்க்கையில சகல விடுதலையை தருகிறவரே, சகல ஆறுதலை தருகிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. Praise the Lord. எல்லாரும் கை தட்டி பாடுவோமா? பாடுவோம் மகிழ்வோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி 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 நன்றி. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி. எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி ஓ நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. கை தட்டி நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா. நன்றி நன்றி
கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். Praise God. Hallelujah. ஓ இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி. நீங்க சொல்லுங்க சத்தமா, ஆமென். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டே. உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டே. உணர்ந்து பாடுங்க. நன்றி. என்ன பாடுறோன்னு உணர்ந்து, வார்த்தைகளை உணர்ந்து சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் நன்றி. சொல்லுங்க வாய் திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. சத்தமாய் துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. விசுவாசத்தோடு எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற துயரை மாற்றுகிறவரே. திரும்ப சொல்லுங்க, துயர் நீக்கும் மருத்துவரே. இன்னொரு தடவை, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, உன் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, உன் பிரியமும் நீர்தானையா. நன்றி. ஷபாபாபாதாகாதாடா. ஓ நன்றி, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம். ஆமென். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
பாடுவோம். ஆமென். பாடி மகிழ்ந்து நன்றி நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா. ஆமென். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி. எல்லாரும் எல்லாரும் இக்கட்டில் எங்க துணையா இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. ஓ நன்றி. ஆமென். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி 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 நன்றி. ஆமென். நன்றி நன்றி. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்கள் துயரை நீக்குகிறவரே, எங்கள் துயரை மாற்றுகிறவரே, எங்களை இக்கட்டில உதவி செய்கிறவரே, எங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை காண்பிக்கிறவரே, போகும் வழியை உண்டாக்குகிறவரே, பாதைகளை செவ்வை பண்ணுகிறவரே, ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறவரே, நன்றி. ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. நல்ல கையை தட்டி வாய் திறந்து ஓ ஆமென் ஆமென். நன்றி ராஜா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம் வாய் திறந்து. ஓ தேங்க்யூ. நீர் இன்னைக்கு அற்புதம் செய்கிறதற்காக நன்றி. இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை அணைக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பேர் ஆனந்தத்தினால் எங்களை மூடுகிறதற்காக நன்றி. முடியாதவைகளை முடிய செய்கிறதற்காக நன்றி. நன்றி 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 நன்றி. நல்ல கை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah. Praise the Lord. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என்
இறக்கி வைத்தே. அப்படியே முழங்கால் பண்ணிடுங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்தே. சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, உங்க பாதத்தில் இறக்கி வைத்தே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஓ உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ முன்னே. அப்பா, உங்களை மட்டும்தான் எங்க முன்னாடி வச்சிருக்கிறோம்ப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். எங்கள் பாரங்கள், எங்கள் சுமைகள், எங்கள் வேதனைகள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட நீர் வல்லவர். ஓ எல்லாம் துதிக்க பாருங்க. உங்க பாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகட்டும். உங்க அழுத்துகிற பிரச்சனைகள், உங்களை அழுத்துகிற போராட்டங்கள், உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதான, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதான காரியங்கள், வியாதிகள், இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கர்த்தர் மாலை நேரத்தில் தருவாராக. Receive in the name of Jesus.
நல்ல விடுதலையோட துதிங்க. துதிக்க 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 உங்கள் பாரங்கள் நீங்குகிறது. ரபா பாபா ரகமா ஷகதனா ஓரி பாபா ரபா லரபோ ஷகதனா ரமா லரபோதனா. ஓ என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் தகப்பனே இந்த மாலை நேரத்தில் இறக்கி வை. நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. முழு பலத்தோட முழு பலத்தோட உங்க பாதத்தில் உங்க பாதத்தில் உங்க பாதத்தில் இறக்கி வைக்கிறே. ஓ ரபா பாபா ஷகதனா ரபல ரபா ஓ ரகமல ரபோ ஷகதனா ஓ ரகதனா ரமா ஷகதனா ரபல ரபோதனா ரிகமல ரபோ ஷகதனா ரபல ரபோதனா. ஓ oh yes Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. என்னை காக்கும் தயவு அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே. சொல்லுங்க. என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே. சத்தமா என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவருடைய தயவு இந்த இடத்துல வெளிப்படுவதாக. நம்மை பாதுகாக்கிற, நம்மை ஆசீர்வதிக்கிற, ஓ நம்மை உயர்த்துகிற தேவ தயவு, ஓ யுவர் ஃபேவர் ஆஃப் காட், உங்க தயவு எங்க மேல வெளிப்படுவதாக. தேவனே உங்களுடைய தயவு எங்க மத்தியில வெளிப்படுவதாக. எத்தனை பேர் விரும்புறீங்க? இருக்க இடத்துல எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise the Lord praise the Lord. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் தயவா நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவா நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். கைகளை உயர்த்தி என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே. சொல்லுங்க. என்னை
யோசேப்பு சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டது போ. சொல்லுங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டது போ. உயரையும் உந்தன் தயவால் நீ தந்தருளும். வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உன் தயவால் நீ தந்தருளும். திரும்ப சொல்லுங்க, வாழ்வில் உயரையும், வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் தயவால் நீ தந்தரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உன் தயவால் நீ தந்தருளும். உந்தன் தயவா நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவா நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். கைகளை உயர்த்தி, என்னை காக்கும் தயவே, ஓ எல்லா உந்தன் அப்பா. உங்க பிள்ளைங்க சொல்றாங்கப்பா, உங்க பிள்ளைங்க சொல்றாங்கப்பா, என்னை காக்கும் தயவே, என்னை காக்கு. ஷாபாபா ரகமலரபா. யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போ. சொல்லுங்க, யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போ. வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உம் தயவால் நீர் பொழிய செய்யும். வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீர் பொழிய செய்யும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, உந்தன் தயவால், ஓ எஸ் லார்ட், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். கைகளை உயர்த்தி, காக்கும் தயவே, உந்தன் என்னை காக்கு. ஆமென். எல்லாம் உந்தன் என்னை காக்கு. என்னை அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன். திரும்ப சொல்லுங்க, என்னை உங்க
தயவு, உங்க தயவு, உங்க தயவு, உங்க தயவு. நல்ல கைகளை தட்டி நல்ல வாய் திறந்து நல்ல ஆவில நிரம்பி வெளிப்படுவதாக. இந்த ராத்திரி நேரத்தில் உங்க தயவு வெளிப்படுவதாக, உங்க தயவு வெளிப்படுவதாக, உங்க தயவு வெளிப்படுவதாக. உங்க தயவு வெளிப்படுவதாக, உங்க தயவு வெளிப்படுவதாகப்பா, உங்க தயவு வெளிப்படுவதாகப்பா. ஓ ராமா ஷகதன ராமா, ஓ ரிவாலா ராமா உதனா ரிவாலா ராமா உதனா, ஓ ரிவாலா ராமா ஷகதன. கர்த்தருடைய தயவு நாளை நம்முடைய மத்தியில வெளிப்பட. ஓ ஹalleluya, hallelujah, the favor of God, the favor of God. எத்தனை பேர் மேல கர்த்தர் ஃபேவரா இருக்கிறாருன்னு தெரியல, ஆனா உங்க மேல என் மேல கர்த்தர் ஃபேவரா இருக்கிறாரு. அவர் தயவா இருக்கிறார், அவர் தயவா இருக்கிறார். உன் மேல அவர் தயவா இருக்கிறார், அவர் தயவு உன் மேல இருக்குது. ஓ எல்லா நெருக்கத்தின் மத்தியில, யுத்தத்தின் மத்தியில, எதிர்ப்பின் மத்தியில, சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள் மத்தியில கர்த்தருடைய தயவு உன் மேல இருக்குது. யோசேப்பு மேல வெளிப்பட்ட தயவு, ஓ ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வெளிப்பட்ட தயவு, தாவீதின் மேல வெளிப்பட்ட தயவு, தானியேலின் மேல வெளிப்பட்ட தயவு, இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் தம்முடைய தயவை வெளிப்படுத்துகிறார். ஓ ராபா ஷகதனா. Hallelujah, hallelujah.
you Lord. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே பார்ப்போமானால் ஆண்டவர் நம்மை 100% நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 100%. ஹல்லேலூயா. 100% கர்த்தர் உங்களை என்னையும் விடுதலையாக்குகிறவர். ஏதோ கொஞ்சம் விடுதலையாக்கணும், கொஞ்சம் அற்புதம் செஞ்சோம், கொஞ்சம் நன்மை செஞ்சோம் என்று ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அல்ல. அவர் 100% உங்களை தொட, உங்களை சுகமாக்க, உங்களுக்கு விடுதலையை கொடுக்க, உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த 100% விடுதலை வர்ற வரைக்கும் ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். பைபிளில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, 22ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது, மார்க் 8வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து வாசிங்க. யாராவது ஒருத்தர் உதவி செய்யுங்க. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு குருடன் வந்திருக்கிறான், ஆண்டவரை ரெக்யூஸ்ட் பண்றாங்க. ஆண்டவரே நீங்க எங்களை தொடுங்க அப்படின்னு வேண்டிக் கொள்றாங்க. அப்ப 23வது வசனம், அவங்களுக்கு ஏதாவது மைக் கொடுக்கிறதுக்கு இருக்குதா? அவன் குருடனுடைய கையை பிடித்து கிராமங்களுக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். ஒரு சுகம் கிடைச்சிருச்சு. இயேசுவிடத்துல வருகிறாங்க, இயேசுட்ட ரெக்யூஸ்ட் பண்றாங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு சுகமாக்குங்க, எனக்கு பார்வை இல்லை, எனக்கு பார்வை வேணும், சுகமாக்குங்கன்னு சொன்ன போது இயேசு அவனுக்காக என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். அவன் மேல கைகளை வைக்கிறார். அவர் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, நீ ஏதாவது பார்க்கிறியான்னு கர்த்தர் கேட்கிறார். உனக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். அவன் என்ன செய்கிறான்? பார்க்கிறான். இது ஒரு பெரிதான அற்புதம், இது ஒரு பெரிதான விடுதலை. இந்த அற்புதம் அவனுக்கு போதுமானது தான். இதுவரைக்கும் அவன் பிறவிலேயே பார்வை இல்லாதவன், அவனுக்கு எதுவுமே தெரியாத, அவன் கண்ணு முன்னாடி எதையுமே அவன் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இருட்டை தவிர வேற எதையும் பார்த்ததில்லை. இப்போ அவனுக்கு நடக்கிற மனிதர்கள் எல்லாம் தெரிகிறார்கள். ஏதோ மரங்கள் அசைவது போல தெரிகிறது, ஏதோ ஒரு உருவம் தெரியுது, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியுது. இப்போ அவனுக்கு பரவாயில்ல, என் பார்வை இப்போ பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்வை பற்றாக்குறை இருக்கு. இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம், கண்ணாடி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் நல்லா இருக்கு. ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பவரை ஏற்றி ஏதோ ஒரு பார்வையை நம்ம சரி பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. கண்ணாடி கழட்டினா ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. இந்த பார்வையே ஒரு நல்ல ஒரு பெரிய அற்புதம் தான். இது ஒன்றும் சாதாரணமான அற்புதம் கிடையாது. இதுவரையிலும் பார்க்காதவன், இருட்டை மாத்திரம் பார்த்தவன், அவன் முன்னாடி ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ இவன் சம்திங் he can see, அவனால் சிலதை பார்க்க முடிகிறது, ஏதோ ஒன்றை பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் அதோடு அவனை விடலை. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் கொஞ்சம் பார்க்கிறேன், என்னால் கொஞ்சம் பார்க்க முடியுது, மனிதர்களை மரங்களைப் போல நான் பார்க்கிறேன், என்னால் ஏதோ ஒன்று பார்க்கணும். ஆனால் ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அப்பவே அவன் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். ஆனால் என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? 100% நம்மை விடுதலையாக்குகிறவர், 100% நம்மை சுகமாக்குகிறவர், 100% நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறவர். ஒரு மனுஷன்கிட்ட உதவி கேட்டோம்னா அவன் உதவி இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் தான் இருக்கும். நீங்க போய் ஒரு மனுஷன்கிட்ட உதவி கேட்குறீங்கன்னா, உங்களுடைய உதவி ஒரு பல லட்சம் உதவியா இருந்தா அவன் ஒருவேளை உதவி செய்வானே, ஆனால் சில ஆயிரங்களை உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுக்கு 1 லட்சம் உதவினா அவன் ஒரு 1000 ரூபா தருவான். அந்த 1000 ரூபா உங்களுக்கு 1 லட்சத்துல கொஞ்சம் கூட என்ன செய்யாது, பத்தாது. ஆனால் ஏதோ ஒரு சின்ன உதவி செய்வான். செஞ்சுட்டு அவன் ஏதோ பெரிய உதவி செய்தது போல அவன் தன்னை மெச்சிக்கொள்வான். நீங்களும் அவர்களை மெச்சிக்கொள்வீங்க. இந்த பிரதர்லாம் எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லுவீங்க. ஏதோ ஒரு மனுஷன் உதவி செஞ்சான்னு அவன் அப்படிதான் செய்வான். அவனால் முடிந்த அளவு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஹெல்ப் தான் ஒரு மனுஷனால பண்ண முடியும். முதல் கட்டமான ஒரு உதவி தான் எல்லாராலையும் செய்ய முடியும். பூரண விடுதலை,
பூரண அற்புதம், பூரண சுகம், பூரண மீட்பு, பூரண ரட்சிப்பு இது யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்ன போது, ஆண்டவரே நான் ஏதோ ஒன்று பார்க்குறேன், என்னால் பார்க்க முடியுது ஆண்டவரே, என்னால் பார்க்க முடியுது, நான் கொஞ்சம் மரங்களை போல ஏதோ பார்க்குறேன் நான். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு என்ன கிடைக்கல, பூரண சுகம் கிடைக்கல என்று சொல்லி. அடுத்தது நான் வாசிக்கிறோம், அடுத்த வசனத்தை நீங்க வாசியுங்கள். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் என்ன வைத்தாரா? கைகளை வைத்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி திரும்ப அவனை ஜெபிக்கிறார், அவனுக்காக திரும்ப அவனுக்காக வேண்டுகிறார், திரும்ப அவனுடைய கண்களிலே கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது ஜெபம், இரண்டாவது அற்புதம், இரண்டாவது தொடுதல், செகண்ட் டச். ஒரு நாள் பிரசங்கம் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்கு. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு தொடுதல், இரண்டாவது விசையாக அவனுக்காக ஜெபிக்கிறார். ஏன்னா என் பிள்ளை 100% விடுதலை அடையணுங்கிறதா தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள்ல நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் இருக்கிற பிள்ளைங்க, நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருப்பது 100% ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காரே ஒழிய அரை குறையான அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறவர் அல்ல. 100% மிராக்கிள்ஸ் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது தடவை அவன் கண்களிலே கைகளை வைத்து ஆண்டவர் அவனை ஏறிட்டு பார்க்கும்படி அவன் செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் அவன் தெளிவாய் கண்டான். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். யாவரையும் அவன் தெளிவாய் அவன் கண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த மிராக்கிள் சர்வீஸ்ல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவான அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கொஞ்சம் கடன் பிரச்சனையை மாத்துறது, கொஞ்சம் விடுதலை கொடுக்கிறது, கொஞ்சம் சுகம் கொடுக்கிறது. பரவாயில்ல பாஸ்டர்னு சிலவங்க சொல்லுவோம். முந்திக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லாம இருக்கு. ஆனா என் தேவன் பரவாயில்லாத அற்புதம் செய்கிறவர் அல்ல, தெளிவான அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவர், பூரண விடுதலையை கர்த்தர் தருகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய பேர் தெளிவான அற்புதம் கிடைச்ச உடனே, பரவாயில்லாத அற்புதம் கிடைச்ச உடனே, அந்த முதல் கட்ட அற்புதம் கிடைச்ச உடனேயே சந்தோஷமா போயிடுறாங்க, ஆண்டவரை விட்டு போயிடுறாங்க. சந்தோஷமா எனக்கு இயேசு அற்புதம் செய்தாருன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்த பாதைக்கு திரும்ப போயிடுறாங்க. அப்படின்னா நம்ம விடுதலையை பெற முடியாது. நம்ம தேவனுடைய சமூகத்துல மீண்டும் நம்ம நெருங்கி சேரும் போது, அவருடைய பாதத்தில் மீண்டும் மீண்டும் அமரும் போது, அவருடைய சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கும் போது கர்த்தர் பூரண விடுதலையை, சுகத்தை கர்த்தர் தருகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன அற்புதத்தை பெற்ற உடனே போகிற கூட்டம் பெரும் கூட்டம். ஹல்லேலூயா. பெரும் கூட்டம். 99% ஜனங்க இயேசுவிடத்தில் அற்புதத்தை பெறுகிறார்கள். வந்த உடனே அவங்க கண்ணு கொஞ்சம் திறக்குது, ஏதோ பிளர்ரா தெரியுது, ஏதோ மரம் மாதிரி தெரியுது. 99% அந்த அற்புதத்திலேயே சந்தோஷப்பட்டு போயிடுறாங்க. கண்ணு தெரியாம இருந்துச்சு, இப்ப பாக்குறேன், அல்லேலூயா, இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், நன்றி அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா 1% மாத்திரம்தான் அந்த ஆண்டவருடைய பட்சத்தில் நெருங்கி அந்த ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்து தொடர்ந்து சபைக்கு வந்து தொடர்ந்து ஆராதித்து ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்து உபவாச ஜெபத்துக்கு வந்து விடாப்பிடியாய் தேவனுடைய சமூகத்தை பிடித்து கொண்டு அந்த பூரண சுகத்தை 100% சுகத்தை பெறவங்க 1% தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. இன்னைக்கு நீங்களும் நானும் 100% விடுதலையை பெற கர்த்தர் பட்சமாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்ல நீங்க பாப்பீங்கன்னா ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு குஷ்டரோகிகளின் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். அது லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம். லூக்கா 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர், இதான் 100% வச்சுக்கோங்களேன், 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, பக்கத்துல வரக்கூடாது. ஏன்னா குஷ்டரோகிகள் வந்து நெருங்கி வரக்கூடாது, அது பரவுகிற ஒரு வியாதி. இப்போ அப்படி கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட வியாதியா இருந்துச்சு. சோ ஊருக்கு புறம்ப தள்ளிடுவாங்க, ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. ஆனா இவரு வரும்போது அந்த கிராமத்துல 10 குஷ்டரோகிகள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று இப்படி ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று என்ன செய்தாங்க? இவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறாங்க இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று.
அவங்க கெஞ்சுறாங்க, இயேசுவே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே எங்களுக்கு இறங்குங்க, இயேசுவே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்களை தொடுங்க. அந்த குருடன் ஜெபித்த மாதிரி இந்த குஷ்டரோகிங்க ஜெபிக்கிறாங்க, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. உடனே ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? வாசிங்க அடுத்த வசனம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள், ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். வேற ஒண்ணுமே சொல்லல. சுகமாயிட்டீங்கன்னு சொல்லல, நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, உங்க குஷ்டரோகம் உங்களை விட்டு நீங்கிருச்சு, உங்களுக்கு குஷ்டரோகம் நீங்கிருச்சான்னு செக் பண்ணுங்க, எதுவுமே கத்த சொல்லல. எப்பா நீ போவோம் ஆசாரியன்ட்ட போய் உன்னை என்ன செய், காண்பி என்று கர்த்தர் சொல்றார். வாசிங்க. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவங்க போற வழியில, சில நேரத்துல போற வழியில கர்த்தர் அற்புதம் செய்வார். வீடுகளுக்கு போன பிறகு அற்புதம் செய்வார். இங்க ஜெபம் நடக்கும், போற வழியில அற்புதம் நடக்கும். இங்க ஜெபம் நடக்கும், வீட்டுக்கு போனவனே அற்புதம் நடக்கும். இங்க ஜெபம் நடக்கும், ஆபீஸ்ல போனவனே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இங்க ஜெபம் நடக்கும், இன்டர்வியூல அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் இங்க நடக்குது, ஆண்டவர் இங்க ஜெபித்து அனுப்புறாரு. ஆனா போற வழியில அற்புதம் நடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் போகையில் சுஸ்தமானார்கள். 15ஆம் வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு. எத்தனை பேரு? 1%. 99%ல எத்தனை பர்சன்டேஜ்? 1%. 1%. ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து யார் பக்கத்துல வர்றான்? இயேசுவின் பட்சமாய். மீதி மற்ற அத்தனை பேரும் ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அது எப்படிப்பட்ட அற்புதம்னு எனக்கு தெரியல. குஷ்டரோகம் கன்ஃபார்மா சுகமாயிடுச்சு. அதனாலதான் ஆசாரியர்களுக்கு போய் அவங்களால என்ன செய்ய முடியுது? காண்பிக்க முடியுது. ஆனா குஷ்டரோகம்ங்கிறது சரீரத்தினுடைய செல்ஸை வந்து அரிச்சிரும். இந்த கை விரலெல்லாம் அரிச்சிரும், கால் விரலெல்லாம் அரிச்சிரும், மூக்கெல்லாம் அரிச்சிரும், காதெல்லாம் அரிச்சிரும். அதனாலதான் அங்கங்க சுத்தி வச்சிருப்பாங்க, ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்கங்க அரிச்சு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். கையெல்லாம் இப்படி ஆயிரும். இப்படின்னா அப்படி மடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க, கையை அவ்வளவுதான் இருக்கும். அப்படி மடிஞ்சு போயிடும், கால் மடிஞ்சு போயிடும். சிலவங்களுக்கு இங்கேயே இப்படி ஒரு மாதிரி பல்க் ஆயிரும். அப்படிதான் இருக்கும் குஷ்டரோகம். அதுதான் குஷ்டரோகம். அங்கங்க சுத்தி வச்சிருப்பாங்க துணியை, நீங்க பார்த்துருப்பீங்க. குஷ்டரோகம் வந்தவங்க அப்படிதான் சுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க அந்த துணியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா பல்ஜாதி தான் இருக்குது, விரல் கட்டையானது கட்டாயாகி தான் இருக்குது, கால் விரல் போனது தான், மூக்கு போனது தான். ஆனா குஷ்டரோகம் இப்ப இல்லை. அந்த 99 பேருக்கு அது போதும். அப்பா எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, ஏதோ ஒன்று நன்மை கிடைச்சிருச்சு, ஆமென் ஸ்தோத்திரம், ஏதோ ஒன்று நடந்துருச்சு. நேர போய் ஆசாரியர்களுக்கு காண்பிக்க போகும்போது ஒருவன் ஆண்டவருடைய பட்சமாய் வருகிறான். வந்து உரத்த சத்தத்தோட தேவனை என்ன செய்தானா? மகிமைப்படுத்தினான். அடுத்த வசனம் சொல்லுது, இது என்ன அற்புதம்? இதுதான் அல்லேலூயா. பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் யூதன் அல்ல, அவன் சமாரியனாய் இருந்தான். அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இவர்தான் ஆசாரியர்களுக்கு காண்பிங்கன்னு சொன்னாரு, இவர்தான் போங்கன்னு அனுப்பி வச்சது. ஆனா இவரே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு? எங்க மீதி 9 பேர்? எங்க மீதி 9 பேர்? சரி போட்டோம். அடுத்த வசனம் வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்துவது இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அடுத்தது அவனை நோக்கி நீ எழுந்து போ. இது வந்து இரண்டாவது ஒரு தொடுதல். எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது என்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இங்க ஒரு 100% அற்புதத்தை இந்த குஷ்டரோகி பெற்றுக்கொண்டார். கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்க. ஒரு 100% blessing. ஆமே. அவங்க என்ன அற்புதம் பெற்றாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், குஷ்டரோகம் இல்லை. அதனாலதான் அவங்க ஆசாரியர்களுக்கு காண்பிக்க போனாங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இவனுக்கு விரல்லாம் வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன், கையெல்லாம் வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன், கால்லாம் வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன், சரீரம்லாம் முன்பு போல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவனுக்கு பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து போ, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? இதனாலதான் சொல்றது, அறகுற அற்புதத்தோட ஓடிராதீங்க, அறகுற அற்புதத்தோட போயிடாதீங்க. ஏதோ ஒன்று அற்புதம் நடந்துருச்சு போறேன் இல்ல. வாழ்க்கை முழுவதும் இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவரால் கிடைக்கிற பூரண ரட்சிப்பை பெற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பூரண சுகத்தை, அந்த பூரண ரட்சிப்பை, அந்த 100% ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர நாம் அவருடைய பாதத்திலேயே இருக்கணும்.
அவருடைய சமூகத்திலேயே இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் அண்டையே இருக்கணும், அவருடைய பிரசன்னத்திலேயே இருக்கணும். ஆலயத்துக்கு ஒழுங்கா வரணும், ஜெபத்துக்கு ஒழுங்கா வரணும். அற்புத ஆராதனைக்கு வந்தேன், எனக்கு ஜெபம் பண்ண அற்புதம் நடந்துருச்சு, அவ்வளவுதான் இல்ல. தொடர்ந்து அடுத்த நாள் வரணும், அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு வரணும், சபையோட ஐக்கியப்படணும். தேவனுடைய சமூகத்தில் எத்தனை நாட்கள் இருக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் உங்க பிரயாசப்பட்டு இந்த இடத்துல நடக்கிற கூட்டங்களில் எல்லாம் பங்கு பெறணும். அது எதை கொடுக்கிறது? 100% விடுதலையை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. 100% விடுதலை. இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதம் வேணும்? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு 100% ஆண்டவர் பூரண விடுதலை எனக்கு வேணுங்கிறவங்க எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முற்றுமுடிய கர்த்தர் உங்களை விடுதலையாக்க, முற்றுமுடிய உங்களை ரட்சிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா, ஜெபிப்போமா? அருமையான பாஸ்டர் அரவிந்த் அவர் நம்முடைய மத்தியில் இருப்ப ரொம்ப சந்தோஷம். அவர் முன்பாக அழைக்கிறேன். உங்களுக்காக ஒரு விசேஷமான ஜெபத்தை பாஸ்டர் அவங்க ஏறெடுக்க அன்போடு கேட்கிறேன். உங்கள் சுகத்துக்காக, உங்கள் விடுதலைக்காக. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு எல்லாம் கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அருமையான பாஸ்டர் நானும் இணைஞ்சு ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்களை தொட போறார், உங்களை தொட போறார். ஹல்லேலூயா. உங்க வியாதிகள் சுகம் அடைய போகிறது, அற்புதம் நடக்க போகிறது, அதிசயம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை உங்க சரீரங்களிலே வெளிப்பட போகிறது. உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும், உங்க வியாதிகள், உங்க வேதனைகள், கடன் பாரங்கள், சமாதான கேடுகள், ஹல்லேலூயா, தேவைகள் எதுவா இருந்தாலும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓ ரபா ஷஹதனா. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. Come on everyone. என்னை ரமா ரகமல ரபோஷா. எல்லாம் உந்தன். இன்னொரு தடவை சொல்லுங்க. அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன். நல்ல கைகளை தட்டி விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண அற்புதம், பூரண அற்புதம். ஏதோ பிளர்ரா பார்க்கிறது இல்ல, மரங்களை போல பார்க்கிறது இல்ல. ஓ தெளிவான பார்வை, தெளிவான விடுதலை, தெளிவான சுகம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசு தருகிறார், இயேசு தருகிறார், இயேசு தருகிறார். பெற்றுக்கொள். பூரண விடுதலை, பரிபூரண விடுதலை. வசனம் சொல்லுது அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம் உண்டு சொல்லுது. அறக்குறை அற்புதம் கிடையாது, அறக்குறை அற்புதம் கிடையாது. நீ ஏன் அறக்குறை அற்புதத்தோட எழும்பி போற? தேவனுடைய சமூகத்துக்கு திரும்ப வா. பூரண அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு போ, அவருடைய பாதத்திலேயே இரு. கர்த்தர் உன்னை தொடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக விசேஷமாய் அரவிந்த் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்கள் ஆலயத்தில் ஆண்டவரே கூடி இம்மட்டுமாய் ஆராதிக்க ஆண்டவரே உங்களுடைய தயவையும் இரக்கத்தையும் இங்கே பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த வசனத்து பிரகாரம் ஆண்டவரே 100% ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீ இப்போதே தந்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. துதிக்கும் போது ஜெயத்தை தருகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. அப்பா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் எனக்கு அறகுறையான ஆசீர்வாதங்களை நீ முழுமை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் விசுவாசப்படி ஆக கடவுள் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்க என்ன எதிர்பார்ப்போடு வந்தோம் ஆண்டவரே, எதை உங்களுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வந்தோமோ அதை நீங்க தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கவே எங்க அழைத்தீர் அல்லவா. இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாலை வேளையில இங்க வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தின் கண் காண்கிறவர்களாகவும் செவிகள் கேட்கிறவர்களாகவும் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீ விசுவாசித்து எதை கேட்டாயோ அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீரேன்னு சொன்னீரப்பா.
உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை உயிருள்ளது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது ஆண்டவரே. அதை கேட்கிறோம், ஆஸ்வதிக்கப்பட்டவன் அல்லவா நாங்கள் கேட்டிருக்கிறோம். 100% ஆண்டவரே, 100%, 100% ஆண்டவரே நீங்க தர போகிறீங்க. நாங்க ஆண்டவர் பெற்றுக்கொண்டு அப்படியே போய்விடாதபடிக்கு ஆண்டவரே சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் சொன்ன தேவன் ஆண்டவரே, எல்லா ஜெபத்துக்கும், அதிகாலை ஜெபத்துக்கு ஆண்டவரே, உபவாச ஜெபத்துக்கு ஆண்டவரே, இந்த துதி ஆராதனைக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதனைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஆண்டவரே உண்மையும் உத்தமா இருந்து இன்னும் துதிக்க, இன்னும் நாமத்தை மகிமைப்படுத்த நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஏதோ பெற்றுக்கொண்டு செல்ல ஆண்டவரே, உம்மை கிட்டி நெருங்கி சேர ஆண்டவரே, அந்த 1% அப்பா குஷ்டரோகியை போல பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்ல திரும்பி வருகிறோம். உங்களை சமூகத்தை திரும்பி வருகிற ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்திங்க. எல்லா கடன் பிரச்சனையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே, எல்லா சுகவீனத்தையும் நீங்க சுகப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டில் சமாதானமை எடுத்து போடுங்க ஆண்டவரே, கடன் தொல்லைகளை, கஷ்டங்களை, வருத்தங்கள், வேதனைகளை நீங்க எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள், பொச்சிரு பொறாமை, எரிச்சல், கோபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறோம். மாத்தொட்டி எண்ணெய் குணங்களை ஆசீர்வதிப்பீராக, கையின் பிரேசங்களை ஆஸ்வதிப்பீராக, மீதம் எடுக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட அற்புதத்தை ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீ தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியினால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி, அற்புதம் செய்ததற்காக நன்றி, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.